வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல் வீடியும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம மயில் வாகனம் ஒரு க்ரீட்டிங் கார்டை வந்து காட்டுறாங்க. அவங்க எடுத்து பார்க்குறாங்க. ஏன்பா சாமுண்டேஸ்வரிக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்களாம், எந்த சங்கம் சார்பில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மயில் வாகனம் ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க. அச்சோ, யார் கொடுக்க போகிறாங்கங்கிற விஷயத்தை மட்டும் படித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி திரு கார்த்திகையால் கொடுக்க போகிறோன்னு போட்டிருக்கேப்பா அப்படின்னு சொல்லும்போது, வேறு யாருமே இல்லை, நான் தான், என் கையால் தான் வாங்க போகிறாங்க. ஏன்பா இந்த பத்திரிக்கை தான் அத்தைக்கிட்டேயும் கொடுத்துருப்பாங்க, அந்த சங்கத்தை சார்ந்தவங்க அதை படிக்கலையா? அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறது கூட நேரம் இல்லை. ஏன்பா சந்திரா கூட பார்க்கலையா? பார்க்காத வரைக்கும் நல்லது தான். சரி, அந்த பத்திரிக்கையே அப்படின்னா கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருப்பாங்களா, இல்லை வேறு எதுவும் நடக்க போதான்னு தெரில. சரி பார்க்கலாம், அவங்க மனசு மாறும் நான் நம்புகிறேன். அப்போனா இன்றைக்கி கோட் சூட்டோட மாஸ் பண்ண புரியாப்பா? ஆமாம், இந்த வாட்டி நான் அப்படி தானே வரணும். ஏன்னா அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக வரப்போ கோட் சூட் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சூப்பர்ப்பா, இப்போயாவது அத்தை உன்னோட அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மயில் வாகனம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கலக்கலான விஷயம் வந்து நடக்க போகுது. எல்லாரும் ஒன்றா ரொம்ப நாளாக ஆச்சுப்பா, கடைசியாக நீ கோட் சூட் போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே, அவ்வளோ சீனெல்லாம் இல்லைப்பா, உனக்கு அவ்வளோ பொருத்தமாக ஆப்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் இதை பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயம்லாம் என்னன்னு எதுவும் தெரில, இதை நான் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ரோகுங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அம்மாவுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க, அதானே? அதுவும் யார் கையால் தெரியுமா கொடுக்க போகிறாங்க? அதான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உன்னோட தங்கச்சி எங்கே இருக்கா, ரேவதி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னம்மாம்மா என் பேரை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்க போகுது. அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கௌரவத்தை கொடுக்க போகிறாங்களே, அது யார் கையால் தெரியுமா? ஆமாம், கொடுத்துட்டா மட்டும் என்ன மாறவா போகிறாங்க? இல்லைம்மா, உன் புருஷன் தான் ஸ்டேஜில் வந்து இருக்க போகிறாங்க. ஏங்க மாமா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ரோகிணியும் ரேவதியும் பேசும்போது அந்த கார்டை வந்து கொடுக்குறாங்க. இதில் யார் கையால் வந்து கொடுக்க போகிறாங்கங்கிற விஷயத்த மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க. என்னது, ஏன் புருஷன் தான் கொடுக்க போகிறாரா? ஆமாம்மா, அந்த சங்கத்துக்கு நம்ம கார்த்திகேயன் வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் வந்து கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கௌரவப்படுத்தணுன்னா கார்த்திகேயன் தான் பொறுப்பான ஆளுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்தா அந்த சங்கம் சார்பாக கார்த்தியை வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து நேரில் வந்து பார்க்குறாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன விஷயம்? இல்லை சார், நீங்கள் தான் எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டு எல்லாமே செய்யணும். நீங்கள் வருவீங்கிற பேரில் தான் நான் உங்ககிட்ட கூட கேட்காம இது மாதிரி அனுமதி வாங்கியிருக்கோம். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கார்த்தியும் சொல்லிடுறாங்க. சார், உங்கள் அம்மா போலேயே உங்களுக்கும் பெரிய மனசு. நான் உங்கள் அம்மா கையால் தான் இந்த வாட்டி நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போ அவங்க இல்லை, அவங்க சார்பா நீங்கள் தானே பொறுப்பாக எல்லாத்தையும் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அருண் வந்து கேட்குறாங்க. டேய், இதெல்லாம் சாத்தியமாடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணுறது, சில விஷயங்கள் நம்மளை மீறியும் நடக்க தான் செய்யும். நான் மாட்டுக்கு இப்போ கேஷுவலாக இங்கே வந்தேன், இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கும்னு எதிர்பார்த்தோமா? அது மாதிரி தான், எப்போதும் நம்ம கீழே இருக்க மாட்டோம்டா, மேலே கீழேன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, டே இந்த ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்குடா, செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நல்லாமே செய்யலாம்டா, அடுத்து நிறையா லாபம் கிடைக்கும் பார்த்துக்கடா, ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சுட்டா இந்த விஷயத்தில் நம்ம லாபம் பார்த்துடலான்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. சரிடா கார்த்தி, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அருணும் வந்து சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. கார்த்தி எங்கே இருக்காங்க? கார்த்தி வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொன்னாப்புல, அதனால தான் அங்கே போயிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டே அவர் போகிறாரு. ரேவதி, நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற? வீட்டில் இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். சில பேரை வந்து பார்க்காம இருக்கலாம்ல. என்னது காலங்காத்தால் இப்படி ஒரு கூட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து யோசிக்கும்போது, இவங்க மூஞ்சியில் முழிக்காமல் இருந்தாலே சந்தோஷம், அது எனக்கு நிம்மதியாக இருக்கும். கார்த்தி என்கிட்ட சொல்லாமே வந்து ஆஃபீஸ் வந்து போயிருக்காங்கங்கிற விஷயத்த மட்டும் கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல. சில பேர் ஒட்டு கேட்குறத விட்டால் வேறு வேலை பொழப்பே இருக்காது போல இருக்குது. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த பார்த்துறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனால் தான் வீட்லேயே வந்து ஒட்டு நின்று கேட்குறவங்கள இங்கே தான் பார்க்குறேன். இங்கே நமக்கு தான் வந்து மதிப்பு மரியாதையே கிடையாது
அவங்களுக்கு தான் காலம்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து கேட்டது ஒரு விஷயமா, இப்படியெல்லாம் திட்டிட்டு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயமும் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கும் நீங்கள் இங்கேயே நின்று ஒட்டி கேட்குறீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை யாராலையுமே செய்ய முடியாது. நம்ம எவ்வளோ தான் அசிங்கப்பட்டாலும் இங்கேயே தான் நிற்போம்ல. டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பேசலை, எனக்கு நானே பேசினேன். சின்னத்தை நீங்கள் இங்கேயா இருக்கீங்க? அச்சச்சோ தெரியாமல் மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு பேசிட்டேனே. சரி சரி போகலாம் போகலாம், கோச்சிக்காதீங்க சின்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது எனக்கு என்னடா இவ்வளோ பெரிய சத்திய சோதனை, ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த கார்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்களே, அந்த கார்டில் அப்படி என்ன இருக்குது, சரி போய் பார்க்கலான்னு சந்திரா வந்து போய் பார்க்கலான்னு தேடுறாங்க. அச்சச்சோ சந்திரா வந்து கார்டு வந்து தேடிக்கிட்டு இருக்கா. இதனால ஏன் புருஷன் தான் அவார்டு கொடுக்குறாங்கங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, விடுமா இதெல்லாம் ஒன்றும் அவங்களால கிழிக்க முடியாது, நம்ம கையில் தான் ஓங்கி இருக்கு. ஏன்னா அந்த கார்டை தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இனிமேட்டு இல்லாத பொருளை எப்படி அவங்க தேட முடியும், நீயே வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னடா அது இந்த கார்டு தானே இவங்க வச்சுருந்தாங்க, அது எங்கே போச்சுங்கிற மாதிரி தேடுறாங்க. இல்லாத ஒரு விஷயத்த எவ்வளோ ஆர்வமாக வந்து தேடுறீங்க, நம்ம போய் உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது, போங்க போங்க அந்த வெட்டி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு ரோகிணி வந்து கோச்சிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல மாமா நான் வரேன் மாமா, அக்கா வேணா போட்டோம், நம்ம 2 பேரும் தான் மாசு வா போகலான்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் ரேவதியும் அங்கேயே செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. என்ன சின்னத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி மிளகாத்தூளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட கேட்டதுனால உடனே அந்த பெஞ்சில் வந்து வச்சுருக்காங்க. சின்னத்தை அங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி டேபிள் ஃபேனை வந்து திருப்பி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து டேய் என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இது தெரியாமல் போச்சு, பிளான் சக்ஸஸ், வேணுன்ட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் வந்து பசங்க வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் என்னமோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நீங்கள் எதுக்கு அங்கே வந்தீங்க, நீங்கள் அங்கே வருவீங்கன்னு நாங்கள் எதிரியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா, வேறு வேலை இருந்தால் பாருங்கிற மாதிரி சாயங்காலம் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம். இருடா அவார்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போதைக்கு ஈஸ்வரி வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல சந்திரா தான் இப்படி ஆகிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து கோட் சூட்டோட ரெடி ஆகிட்டு இருக்காரு. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து ரேவதி வந்து வராங்க. ஏய் என்னடா இவ்வளோ மாதம் வந்து ரெடியாக இருக்க, நானே உனக்கு இதெல்லாம் வந்து செய்யணும் தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல பிரேஸ்லெட்டை ரேவதி மாட்டி விட்றாங்க, வாட்ச் எடுத்து கட்டி விட்றாங்க. இந்த கூலிங் கிளாஸோட இதுதான் பிடிச்சிருக்கு, இந்த கோட் கலரோட ஒயிட் கலர் தான் செம மாசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது எல்லாம் இப்போ தான் மயில் வாகனம் வந்து சொன்னார், சொல்லிட்டாரா அடுத்தது என்ன பண்ணீங்க நம்ம சந்திராவை அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நேரில் பார்த்த மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களே, எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரியாமல் யாருக்கும் 2 பேரோட சேட்டை தான் அளவுக்கு அதிகமாக தானே இருக்கும்னு கார்த்தி வந்து கலாய்க்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, அவங்க இன்விடேஷனை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க முடியாத அளவுக்கு நானும் மயில் வாங்கணுமோ மாஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி நடந்த விஷயத்த சொன்னோன்னா பாவம் இல்லையா, என்னது அவங்களுக்கு பாவம் பார்க்குறியே, இது எல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு ஈஸ்வரியிலேருந்து எல்லோரும் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல அம்மா வாங்கம்மா நம்ம எல்லோரும் வந்து போகலாம், இந்த வாட்டி எவ்வளோ பெரிய வந்து அவார்டு நீ வாங்க போகிற, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், என்னது இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா எனக்கு விருப்பமே இல்லை, இவன் மனசு வந்து எப்போ தான் மாறப்போகுது, நீங்கள் வேற சகலை தான் ஸ்டேஜில் ஏறி மாஸ் பண்ண போகிறாரு, நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க கையால் தான் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் வரேங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது மாமா இவ்வளோ நேரம் சங்கடமாக இருந்தார், கடைசியில் வந்து மயில் வாங்கணுமோ ரேவதியும் ஏதோ ஒன்று பேசுனாங்க, உடனே அடுத்த செகண்டே இவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க, என்ன காரணமாக இருக்கும், ஒரு வேளை கார்த்தி வந்து வராப்பிலையோ அப்படின்னு சொல்கிறப்ப, கார்த்தி வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஈஸ்வரி அதெல்லாம் அவரெல்லாம் வரலை, அவர் வரவே மாட்டார், ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வருவார், என்ன சொல்கிறேன் நம்ம சைட்லேருந்து வரமாட்டாருமா, வாங்கம்மா போகலாம், அவருக்கு வேலை நிறையா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு காலையில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாப்புல, அப்படியா அப்போனா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வரப்போ அப்படியே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. வரக்கூடிய கெஸ்ட்டு பெரிய ஆளாக இருப்பாங்க போல இருக்கே. ஆமாம் மேடம், உங்களுக்கு ஈக்குவலான ஆளை நாங்கள் வந்து நிப்பாட்ட வேணாமா, உங்களுக்கு எது கௌரவமோ அதுதான், சின்ன வயசில் ரொம்பவே வந்து சாதிச்சிருக்காரு மேடம், பல ஆயிரம் கோடி சொத்து சம்பாரிச்சு வச்சுருக்காரு, அப்படிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்களா சின்ன வயசில் எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க,
ஆமாம் ஆமாம், அவர் பொறுப்பாக தான் இருக்காரு. ஆனால் நீ தான் வந்து என் புருஷனை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறியே, அவரும் கோடீஸ்வரர் தானே, யாரை யார் கூட கம்பேர் பண்ணுற, சும்மானு இரு அப்படின்னு சொல்லி சந்திராவும் ஈஸ்வரியும் வந்து பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் தான் மாசா கோட் சூட்டோட வந்து நின்று எல்லாம் வந்து மாஸ் பண்ண போகிறார். இது எங்கே போக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மயில் வாகனமும் ரேவதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சகலம் வந்து மாஸ் பண்ண போகிறாரு. ஸ்டேஜில் 2 பேரும் ஒத்துமையாக வந்து நிற்க போகிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்கேன்னு சொன்னோன்னே ரேவதி இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அம்மாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழியும் இல்லை. இவ்வளோ பெரிய கௌரவத்தை அவங்களுக்கு நிச்சயம் இழக்க மாட்டாங்கல்ல. தெரியலையே ரேவதி, பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.